வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ்ல மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரு செஷன் 2 பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். தொடர்ந்து பாருங்க, தொடர்புடைய டாபிக் நல்லா படிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம அந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுவாசத்தின் செயல்பாட்டின் போது எத்தனை ஆக்சிஜன் மூலக்கூறுகள் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுடன் இணைகிறது? ஓகேங்களா? அப்ப சுவாசம், அந்த காற்றுள்ள சுவாசம் வந்து முக்கியமாக 4 படிநிலை நடைபெறுகிறது. எலக்ட்ராலிசிஸ், கிரெப் சுழற்சி, அது டைகார்பாக்சிலிக் அமில சுழற்சி, எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி. இதுல இந்த காற்று சுவாசத்தின் போது எத்தனை ஆக்சிஜன் மூலக்கூறுகள் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு ஜாயின் பண்ணும்? குளுக்கோஸ் மூலக்கூறு வாய்ப்பு என்னது? C6H12 O6, C6H12 ஒரு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அப்ப எத்தனை மூலக்கூறுகள்? 6. அப்ப என்னது சரியான ஆன்சர்? 6. அடுத்து, பின் வருவனவற்றில் எது திரவ, வாயு அல்லது திட வடிவத்தில் பூமியில் நிகழும் ஹைட்ரோகார்பன் பல பாகங்களை கொண்ட கலவை? அது டேஸோட சுத்திகரிக்கின்ற பொருள் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பெட்ரோலியம். கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படக்கூடியதுன்னா பெட்ரோலியம். அடுத்து, உங்களிடம் ஏ மற்றும் பி ரெண்டு கரைசல்கள் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டு கரைசல் இருக்கு, ஏ மற்றும் பி. ஏ கரைசலோட பிஹெச் மதிப்பு 6, ஏ கரைசல் பிஹெச் மதிப்பு 6, பி கரைசலோட பிஹெச் மதிப்பு 9. இந்த தகவலுடைய அடிப்படையில் சரியான முடியும். அப்ப ரெண்டு கரைசல் இருக்கு, ஏ மற்றும் பி. ஏ கரைசலோட பிஹெச் வேல்யூ எவ்வளவு? 6. பி கரைசலுக்கு பிஹெச் மதிப்பு 9. பிஹெச் என்பது ஒரு கரைசலுடைய அமிலகார சமநிலை கண்டறிய பயன்படக்கூடியது. ஒரு கரைசல் அமிலமா காரமா கண்டறிய வந்து இந்த அளவீடை வச்சுதான் சொல்றோம். இந்த பிஹெச் அளவீடுல பாத்தீங்கன்னா அளவீடுகள் 0 முதல் 14 வரை குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த பிஹெச் அளவீட்டை யார் அறிமுகப்படுத்துறாங்கன்னா SPL சாரன்சன். SPL ஹைட்ரஜனுடைய செறிவை அடையாளம் கண்டுபிடிக்க இந்த பிஹெச் அளவீடு பயன்படுகிறது. SPL சாரன்சன். அப்ப 0 முதல் 14 வரை பிஹெச் அளவீடு குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப நடுநிலை கரைசல் நியூட்ரல், அந்த கரைசல் என்பது பிஹெச் மதிப்பு 7. 7ஐ விட பிஹெச் மதிப்பு குறைந்தால் அது அமிலம், 7ஐ விட அதிகமானால் அது காரம். அப்ப ஏ கரைசல் பிஹெச் மதிப்பு 6ன்னு கொடுத்திருக்காங்க, பி கரைசலுக்கு 9 கொடுத்திருக்காங்க. அப்ப ஏ கரைசல் என்னது? அமிலத்தன்மை. ஏன்னா பிஹெச் மதிப்பு 7ஐ விட கம்மியா இருக்கு, அதனால அமிலத்தன்மை. அது பிஹெச் மதிப்பு 9 பி கரைசலுக்கு இருக்கு, அப்ப அது என்னது? காரம். அப்ப 7ஐ விட பிஹெச் மதிப்பு கம்மியானால் அது அமிலம், 7ஐ விட பிஹெச் அதிகமான காரம். 7 என்பது நடுநிலை கரைசல். கொடுக்கப்பட்டபடி கரைசல் ஏ அமிலத்தன்மை, பி காரத்தன்மை உடையது. அடுத்து, CnH2n+2 CnH2n+2 என்ற சூத்திரத்தை கொண்ட 5 கார்பன் அணுக்களை கொண்ட சேரும். இந்த CnH2n+2 அப்படின்னா என்னன்னா அல்கேன். அல்கேன் வாய்ப்பாடு. அல்கைன் அப்படியே CnH2n-2, அல்கீன் அப்படியே CnH2n மட்டும்தான். அப்ப CnH2n+2 என்பது ஒரு அல்கேன் வகை சேர்மம். இதுல 5 கார்பன் அணுக்களை கொண்ட சேர்மம் எதுன்னு கேட்கிறாங்க. பொதுவாக பார்க்க, இப்ப பென்டேன், ஹெக்சேன், பீட்டோன், கெப்டேன், இந்த 4மே அல்கேன் வாய்ப்பாடு அடிப்படையில் அமைந்த சேர்மங்கள் தான். CnH2n+2 அடிப்படையில் அமைந்த சேர்மங்கள் தான் 4மே. பென்டேன், ஹெக்சேன், பியூட்டேன், கெப்டேன். இந்த பென்டேன், இந்த பென்டோனை வாய்ப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா C5H12. C5H12 இதை பார்க்கணும். Cn இங்க 2n+2, 2 × 5 + 2 12 வரும். ஓகேங்களா? அடுத்து ஹெக்சேன் C6H14. அடுத்து பீட்டேன் C4H10. ஹெப்டேன் C7H16. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? இப்போ வாய்ப்பாடு நம்ம எழுதிட்டோம். 5 கார்பன் அணுக்களை கொண்ட இந்த அல்கேன் வரிசை அடைய வந்து சேர்மம் எது கேட்குறாங்க. அப்போ 5 கார்பன் இதில் இருக்கு. இங்க 6 கார்பன் கேட்டாங்கன்னா நமக்கு ஹெக்சேன் போடுறோம், 4 கார்பன் சொன்னா பீட்டேன் போடலாம், 7 கார்பனை ஹெப்டேன் போட்டுக்கலாம். அப்ப C5H12 5 கார்பன் இருந்தாது பென்டேன் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து, ஒளிச்சேர்க்கையின் போது கிடைத்த விளைபொருட்கள் இலையிலிருந்து தாவரத்தோட பிற பகுதிகளுக்கு எவ்வாறு எடுத்து செல்லப்படும்? ஓகேங்களா? இப்ப ஒளிச்சேர்க்கையின் போது விளைபொருட்கள் கிடைச்சிருக்கு, அது தாவரத்து இலையிலிருந்து தாவரத்த மற்ற பகுதிகளுக்கு எவ்வாறு கொண்டு போகும் அப்படின்னா அதை எடுத்து செல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உலோயம். இப்ப நீர் கனிம பொருட்களை எடுத்து செல்லக்கூடியது சைலம் மூலமா தான் போகும். அப்ப இந்த உணவுப் பொருட்களை எடுத்து செல்லக்கூடியது உலோயம் தான் எடுத்து செல்கிறது.
அடுத்து அல்கேன் படிவரிசை தொடரினுடைய அடுத்தடுத்த உறுப்புகள் எந்த சூத்திர அலகு மூலமாக வேறுபடும் அப்படி கேட்கிற. அல்கேன் என்பது CnH2n+2. ஓகேங்களா. அப்ப இந்த படிவரிசையோட அடுத்தடுத்த உறுப்புகள் எந்த சூத்திர அளவு மாறுபடும்? சரியானது அது CH2. அடுத்து நிணநீர் செரிக்கப்பட்ட மற்றும் உறிஞ்சப்பட்ட குடல் சார்ந்த டேஸ் கொண்டு செல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடல் சார்ந்த கொழுப்புகள் கொண்டு செல்கிறது. அடுத்து பின் வருவனவற்றில் பூவினுடைய பெண் இனப்பெருக்க உறுப்பு எதுன்னு கேட்கிறாங்க. மலர்ல மொத்தம் 4 முக்கிய பாகங்கள் இருக்கு. 1 புள்ளி வட்டம், 2 அல்லி இதழ், 3வது மகரந்தத்தாள், 4வது சூலக வட்டம். அப்ப மலருடைய அந்த பெண் இனப்பெருக்கத்தை ஈடுபடக்கூடியது ரொம்ப முக்கியமானது மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் தான். மகரந்தாள் என்பது ஆண் இனப்பெருக்க உறுப்பு மலருக்கு, பெண் இனப்பெருக்க உறுப்பு எது? சூலகத்தாள் வட்டம். அப்ப என்னது? பெண் இனப்பெருக்க உறுப்பு சூலக வட்டம் தான் சரியானது. அடுத்து தாவரங்களில் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய செயல்பாடு தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது கேட்கல. தாவரங்களை கழிவுகளை வெளியேற்று அந்த செயல்பாடு தொடர்பான கூற்றுகள் அதுல சரியான எது கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தாவரங்கள் கழிவுப் பொருட்களை மண்ணில் வெளியேற்றுவது இல்லை. கழிவுகள் மண்ணில் வெளியேற்றுவதில்லை சொல்றாங்க. இது தவறு. சில தாவரங்கள்ல கழிவுப் பொருட்கள் பிசின்களாக, சில தாவரம் பார்த்த கழிவுப் பொருட்கள் வந்து அந்த மரத்துல இருந்து பிசின்களாக சேமிக்கப்படுங்கிறாங்க. கழிவு வெளியேற்றுகிறது சேமிக்குது, இது சரிதான். அதிகப்படியாக நீர் இடப்பெயர்ச்சி மூலம் அகற்றப்படும் கிடையாது. நிலை துளிகள் வழியாக வெளியேறுது. கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கையில ஒரு கழிவு பொருள். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கை கழிவு பொருள் கிடையாது. ஆக்சிஜன் தான் என்னது? ஒளிச்சேர்க்கையில கழிவு பொருள். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு தேவையானது. அப்ப ஒளிச்சேர்க்கையில் வெளியேற்றக்கூடியது ஆக்சிஜன் தான். அப்ப இதுவும் தவறு. அப்ப எது சரி? சில தாவரங்கள்ல கழிவு பொருட்கள் பிசின்களாக சேமிக்கப்படுகிறது தான் என்னது சரியான ஒரு ஆன்சர். அடுத்து சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் முதல்ல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அல்ல இந்திய வனவிலங்கு சட்டம் எந்த ஆண்டுல முதல் நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா 1972. இந்தியாவில் முதலில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் சுதந்திரத்துக்கு பிறகு எப்ப? 1972 இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். 76 80 பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு திட்டங்கள் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக புலி பாதுகாப்பு திட்டம் 73 அது போல சொல்லக்கூடிய அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து நவீன தனிமவரிசை அட்டவணை. நவீன தனிமவரிசை அட்டவணை என்பது ஹென்றி மோஸ்லே உடைய நவீன தனிமவரிசை முறையை டேஸ் தொகுதிகள் மற்றும் டேஸ் தொடர்களை கொண்டு கேட்கிறாங்க. எத்தனை தொகுதிகள் இருக்கு? 18 தொகுதிகள். எத்தனை தொடர்கள் இருக்கு? 7 தொடர்கள் இருக்கு. அப்ப தொகுதிகள் என்பது என்னன்னா செங்குத்து வரிசைகள். தனிமவரிசை பீரியாடிக் டேபிள்ல செங்குத்து வரிசைகள் தொகுதிகள், கிடைமட்ட வரிசை என்ன சொல்றாங்க? தொடர்கள் சொல்றாங்க. அப்ப 7 கிடைமட்ட தொடர்களும் 18 செங்குத்து வரிசை தொகுதிகளும் காணப்படுகிறது. அடுத்து பின் வருவனவற்றில் ஒரு செல் கொண்ட உயிரினம் எதுன்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சரியான எது பார்த்தீங்கன்னா பாரமீசியம், அமீபா, பாரமீசியம் போன்றவை ஒரு செல் கொண்ட உயிரினம். இந்த கஸ்குட்டா என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுண்ணி வகை. ஒட்டுண்ணி உணவுடத்துக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்குட்டா. சார்புணி உணவுகளை ரொட்டிக்கலா நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பின் வருவனவற்றில் நடுநிலையாக்கல் வேதி வினைக்கு எடுத்துக்காட்டு என்ன? பின் வருவனவற்றில் நடுநிலையாக்கல் வேதி வினை கேட்கிறாங்க. நடுநிலையாக்கல் அப்படின்னா என்னன்னா அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கக்கூடிய வினைக்கு பேரு தான் நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க கொடுக்கப்பட்ட அந்த வினை படுபொருட்கள், வினை விளை பொருட்கள் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா. இப்ப இங்க பாருங்க, காப்பர் சல்பேட், பேரியம் குளோரைடு, இங்க வந்து அமிலம் இல்லை. அல்லது ஜிங்கு, காப்பர் சல்பேட், இங்கே அமிலம் இல்லை. இங்க இரும்பு, காப்பர் சல்பேட். அப்ப என்ன வினைபுரி? ஒரு அமிலமும் ஒரு காரமும் வினைபுரிந்துதான் ஒரு உப்பை நீர் உருவாகும். அதுக்கு பேர் நடுநிலையாக்கல். இங்க பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு என்பது ஒரு காரம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது ஒரு அமிலம். அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் வினைபுரிந்து சோடியம் குளோரைடு என்ற உப்பையும் நீரையும் உருவாக்குறது. இதை என்ன வினை? நடுநிலையாக்கல் வினை. அப்ப நடுநிலையாக்கல் வினை என்னது? ஒரு அமிலமும் ஒரு காரமும் வினைபுரிந்து ஒரு உப்பையும் நீரையும் உருவாக்கும். அந்த வினை தான் நடுநிலையாக்கல் வினை. உங்க கொடுக்கப்பட்ட நீங்க வினைப்படு கண்டுபிடிச்ச ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அடுத்து பின் வருவனவற்றில் மக்கும் பொருள் எது? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல மக்கக்கூடிய பொருள் எதுன்னு கேட்கிறாங்க. பிளாஸ்டிக் பொருள் மக்குமா? மக்க. தொழிற்சாலை கழிவுகள் மக்க. ரசாயன கெமிக்கல்ஸ் மக்க. எது? காகிதமும் பருத்தியும் தான் மக்கக்கூடிய பொருட்களாகும். மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்காத பொருட்கள்.
அடுத்து மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களின் வெற்றி வீதத்தை தீர்மானிக்க எந்த காரணி மிக முக்கியமானு கேட்கிறேன். அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்கள் கவர்மெண்ட் கொண்டு வர அதில் வெற்றி வீதத்தை தீர்மானிக்கணும்னா இதில் கொடுக்கப்பட்ட 4 தெரிவு எது சரியானு கேட்குறாங்க. வாசக் டெமிங், டீபக் டெமிங், மக்கள் கருத்தடை முறை ஏற்றுக்கொள்ளுதல், கருத்தடை பயன்படுத்தும். எது சரியானு பார்த்தீங்கன்னா மக்கள் கருத்தடை முறைகளை ஏற்றுக்கொள்ளுதல் தான் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களின் வெற்றி வீதத்தை தீர்மானிக்கும், மக்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். இந்த வாசக்டமி என்பது பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சொல்லுவாங்க. அதாவது குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை முறை வாசக்டமி. விந்து நாள துண்டிப்பு ஆண்களில், அண்டநாள துண்டிப்பு பெண்களில் டீபக்டமி. ஆண்களுடைய நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை முறை வாசக்டமி, பெண்களுக்கு நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை முறை டீபக்டமி. ஆனால் என்ன கேட்குறாங்க, குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை வெற்றியை தீர்மானிப்பதற்கு பயன்படக்கூடிய முக்கிய காரணம் என்னது, மக்கள் கருத்தடை முறை ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கண்ணாடியில் விழக்கூடிய ஒரு ஒளிக்கதிரானது காற்றிலிருந்து ஒரு கண்ணாடியை பிரிக்கும் ஒரு மேற்பரப்பில் 30 டிகிரி கோணத்துல படுகோணத்தை உருவாக்கும். இந்த கதிர் காற்றில் டேஸ் கோணத்துல ஒளிவிலகல் அடைந்து அந்த ஒளிவிலகல் படுகை தளத்துல டேஸில் அமையும் கேட்குறாங்க. படுகை தளத்தில் அமையுமா, தளத்தில் அமையாதான் கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். கண்ணாடியில் ஒரு ஒளிக்கதிர் விழுது, ஒரு கண்ணாடியை பிரிக்கக்கூடிய ஒரு மேற்பரப்புல 30 டிகிரி கோணத்தில் படுகோணத்தை உருவாக்கும். இது காற்றில் எவ்வளோ டிகிரி கோணத்தை விலகல் அடையுது பார்த்தீங்கன்னா 30 டிகிரி கோணத்தில் விலகல் அடையாது. 30 டிகிரிக்கு மேலான. ஏன்னா இப்போ எதிரொலிப்பு அடைந்தது அப்படின்னா அது அதே 30 டிகிரி தான். ஏன்னா எதிரொலிப்பு விதிகள் பார்க்கும்போது படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். ஓகேங்களா. ஆனால் விலகல்ல பார்க்கறது படுகோணம் எதிர்க்கும் சமமாக இருக்காது. ஓகேங்களா. அப்போ 30 டிகிரிக்கு மேலான கோணத்துல விலகல் அடையும். அந்த ஒளி விலகலானது படுகதிரோட தளத்திலேயே தான் அமையும். அப்ப என்னது, ஆப்ஷன் டி. அடுத்து உண்மையான அறிக்கையை அடையாளம் கண்டுபிடி. இங்க பாருங்க, கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகள் கொடுத்துருக்காங்க. ஏ, பி, சி, டி. உண்மையான அறிக்கையை கண்டுபிடி. பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனிங் கொஸ்டின் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. உண்மையான கூற்றை கண்டுபிடி கேட்கலாம், உண்மையான வாக்கியத்தை கண்டுபிடி கேட்கணும், உண்மையான அறிக்கையை கண்டுபிடி கேட்கணும். பாருங்க, எக்ஸ் குரோமோசோம் கொண்ட விந்துல 23 குரோமோசோம் இருக்கு, ஒய் குரோமோசோம் கொண்ட 23 குரோமோசோம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ ஒரு மனித உடல் மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்கு? 46 குரோமோசோம் இருக்கு, 23 ஜோடி குரோமோசோம் இருக்கு. ஓகேங்களா. இதுல இந்த 23வது ஜோடி தான் பால் குரோமோசோம் அல்லது அல்லோசோம் சொல்றோம். ஆண்களுக்கு XY இருக்கும், பெண்களுக்கு XX சொல்றோம். ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பார்த்துரும். அடுத்து எக்ஸ் குரோமோசோம் கொண்ட விந்துல 23 குரோமோசோம், ஒய் குரோமோசோம் கொண்ட விந்துல 22 குரோமோசோம் கொடுத்துருக்காங்க. அதே போல எக்ஸ் கொண்ட விந்துல 22 குரோமோசோம், ஒய்யில மட்டும் மாத்திருக்காங்க. இங்க வந்து 22. அப்ப அந்த விந்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோமா இருந்தாலும் 23 குரோமோசோம் இருக்கு, ஒய் குரோமோசோம் 23 குரோமோசோம் இருக்கு. இதுதான் என்னது, சரியானது. மொத்தம் 46 குரோமோசோம்கள். ஓகே, எக்ஸ் ஒய், எக்ஸ்ல 23, ஒய்யில 23. அடுத்து கடத்தி ஒன்றின் மின்தடையானது அதனுடைய டேஸுக்கு நேர்விகிதம். கடத்தி மின்தடை எதற்கு நேர்விகிதம் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் நீளம். ஓகேங்களா. இங்க நம்ம சொல்லுவோம் கடத்தினுடைய அந்த மின் தடை திறன் சொல்லுவோம். ஓகேங்களா. கடத்தினுடைய மின் தடை திறன் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. அதாவது எடுத்துக்காட்டாக R = ரோ லென்த் வார் ஏரியா. இந்த ரோ என்பது மின் தடை திறன், R என்பது ரெசிஸ்டன்ஸ், இந்த L என்பது லென்த், A என்பது ஏரியா. எதற்கு, நீளத்திற்கு நேர்விகிதம். அடுத்து பின்வரும் ரசாயன சமன்பாடுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் சேர்ந்து எதை உருவாக்குது, CH3OH. அதே போல கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் எதை உருவாகும், CH2O கிடையாது. எது உருவாகும், CH3OH தான் உருவாகும். அப்ப இதுதான் என்னது, தவறானது. இதுதான் ஆன்சர். இதை பாருங்க, இரும்பு நீரோட வினைபுரிந்து Fe3O4 உருவாக்குது, H2 இருக்கு. மெக்னீசியம் ஆக்சைடு வினைபுரிந்து மெக்னீசியம் ஆக்சைடை உருவாக்குது. அப்ப எது கொடுக்கப்பட்ட சமன்பாடு தவறானது, இங்க COH2 என்ன வரணும், CH3OH வரணும். ஓகேங்களா. அடுத்து நீல ஒளியும் சிவப்பு விளக்கும் சம அளவில் கலந்தால் அவை உற்பத்தி செய்வது எதுன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எது, மெஜந்தா. இது வந்து செகண்டரி கலர்ஸ் சொல்லுவாங்க, இரண்டாம் நிறங்கள் சிவப்பு நீலம் மெஜந்தா. அப்ப நீலம் பச்சைனா சியான், நீலம் பச்சை சியான். மஞ்சள் சிவப்புனா பச்சை
சிவப்புனா மஞ்சள். ஓகேங்களா? அப்போ இந்த மூணையும் ஒன்றா கலக்கும் நமக்கு கிடைக்கிறது ஒயிட். சம அளவில் கலக்கணும். ஓகே, சம விகிதத்தில் கலக்கணும். அப்போ நீலமும் சிவப்பும் மெஜந்தா அப்படிங்கிற இரண்டாம் நிலை நிறம் உருவாகும். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு PDF நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.